ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கல ஆய்வில் இசக்கி சுப்பையா அவர்களுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதற்கு பிறகு பல பிரச்சாரங்கள், சூடு பறக்கும் பிரச்சாரங்கள்லாம் நடந்திருக்குது. அந்த பகுதியில் தாவேக்கா விஜயுடைய ரோட் ஷோலாம் பக்கத்துலலாம் நடந்திருக்குது. தூத்துக்குடி பக்கத்துலலாம் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் 2021 72.52% வாக்கு பதிவானது. ஆனால் இந்த முறை 10% அதிகமாக கூடி 82.76% வாக்கு பதிவாயிருக்குது. இது இசக்கி சுப்பையாவுக்கு சாதகமாக இல்லை விபி துரை காங்கிரஸ் கட்சி அவருக்கு சாதகமாக இருக்க போகிறதா அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட விஜயிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். சென்ற முறை இசக்கி சுப்பையா ஆவுடையப்பனை 16,915 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை வாக்கு சதவீதம் வேற கூடி இருக்குது. கூடவே தாவேக்கா வந்திருக்குது. யாருக்கு வாய்ப்பு சார்? வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா அதிமுக சேர்ந்த இசக்கி சுப்பையா தான் சார் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு மக்கள் மத்தியில நல்ல அவருக்கு ஒரு பெயர் இருக்கனால அவருக்கு தான் சார் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா ஓட்டு பர்சன்டேஜ் அதிமுக கொஞ்சம் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே இடத்துல டிவிக்கே அந்த ஓட்டு சதவீதத்தை அதிகப்படுத்துறாங்க சார். எவ்வளவு பெர்சன்டேஜ் டிவிக்கு இங்க வாங்குவோம்? சரியா சொல்லணும்னா ஒரு 18% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். இதே தொகுதியில நாம் தமிழரோட வாக்கு வங்கிய இழக்கிறாங்க. சென்ற முறை 13,735 வாக்கு கிட்டத்தட்ட 7.73% வாங்கினாங்க. அந்த சதவீதம் குறையும் அப்படிங்கிறீங்க? ஆமா சார், நிச்சயமா குறையுது சார். பிரச்சாரம் நல்லா பண்ணாரு நாம் தமிழர் சேர்ந்த கேண்டிடேட்டு. ஆனா மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் எடுபடலை. ஃபுல்லா விஜய் மட்டும்தான் இளைஞர்களும் பெண்களும் குறிப்பா ஃபோக்கஸ் பண்ணாங்க. சென்ற முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9% வாக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த முறை தாவேக்காவும் வந்திருக்கிறதுனால அந்த சதவீதம் எவ்வளவு குறைவாக வாய்ப்பு இருக்கு? இந்த டிஃபரன்ஸ் அதிமுக குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு 6-7% வாக்குகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அப்படின்னா சென்ற முறை 47 கிட்டத்தட்ட 48%, அது குறைந்து 40% வரும். ஆமா சார், 40% வரைக்கும் வாய்ப்பு. அப்படின்னா திமுக எந்த அளவுக்கு குறையும் தாவேக்காவுடைய தாக்கத்தினால? திமுகவுக்கு பெரிய லெவல்ல குறையிருக்கு. 15% மொத்தத்துக்கே அவங்க 15% ஓட்டு வங்கி தான் அங்க வாங்குறது தயாரா இருக்காங்க. ஏன்னா நிக்கிறது காங்கிரஸ் வேட்பாளர். திமுக காரங்களுமே அங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போட தயாரான மனநிலை இல்லை. திமுக இங்க குழி பறிக்குது அப்படிங்கிறீங்க. போதிய ஒத்துழைப்பு இல்லை, அதனால காங்கிரஸ் பின்னடைவு தான் சார். இந்த பகுதியில கிருஷ்ணசாமி அவர்களுடைய அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? தேவேந்திர குல வேளாளர்களுடைய தாக்கம், அவங்களுடைய தாக்கம் நம்ம மாஞ்சோலை பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் ஆனா அது பெரிய லெவல்ல இசக்கி சுப்பையாவோட வெற்றியை பாதிக்காது சார். தாக்கம் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு பாதிக்காது சார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம பார்க்கிறோம். இசக்கி சுப்பையா அதிமுக சார்பாக மீண்டும் போட்டியிடுகிறார். விபி துரை காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் போட்டியிடுறாங்க. திமுகவே போதிய அளவு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறது. சென்ற முறை ஆவுடையப்பன் வாங்கிய அந்த வாக்கு சதவீதம் 38% வாங்கினாரு. அது இந்த முறை அது மிகப்பெரிய அளவிலே குறைவதற்கான வாய்ப்பு. இன்னொன்று, தாவேக்காவும் அவங்களுடைய வாக்குகளை, திமுகவுடைய வாக்குகளை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் சென்ற முறை இசக்கி சுப்பையா 47 கிட்டத்தட்ட 48% வாங்கினாரு. அது குறைந்து ஒரு 40% வரும். காங்கிரஸுடைய வாக்கு சதவீதம் குறையிறதுனால எளிதாக சுப்பையா இங்கு வெற்றி பெறுவார், இசக்கி சுப்பையா வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல தாவேக்கா 18% வாக்கு வாங்குவோம் இளைஞருடைய வாக்குகளை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.